கடலூரில் லாரியை வழிமறித்து ஓட்டுநரை தாக்கி வழிப்பறியில் ஈடுபட்ட விவகாரத்தில் ரவுடி விஜய் என்கவுண்டர் செய்யப்பட்டார். புதுச்சேரியிலிருந்து மயிலாடுதுறைக்கு சென்ற லாரியை மர்ம நபர்கள் வழிமறித்து ஓட்டுநர் காளிமுத்துவை அரிவாளால் தாக்கி செல்போன் மற்றும் பணத்தை பறித்து சென்றனர். இந்த தாக்குதலில் காயமடைந்த இருவரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் காவலர்கள் களத்தில் இறங்கி கொள்ளையர்களை பிடிக்க முயன்றனர். இந்நிலையில் கடலூர் மாவட்டத்தில் 3 இடங்களில் லாரி ஓட்டுநர்களை அரிவாளால் தாக்கி வழிப்பறியில் ஈடுபட்ட விஜய் என்ற ரவுடி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். காவலர்களை தாக்கிவிட்டு தப்பி ஓடும் போது விஜய் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ரவுடி விஜய் மீது புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் கொலை முயற்சி, வழிப்பறி, ஆயுதம் வைத்திருந்தல் உட்பட 30 வழக்குகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தோப்பில் பதுங்கியிருந்த ரவுடி விஜய் காவலர்களை அரிவாளால் வெட்ட முயன்றபோது என்கவுண்டர் செய்யப்பட்டு கடலூர் எஸ்பி ஜெயக்குமார் விளக்கமளித்துள்ளார். அவரை காப்பாற்றும் நோக்கில் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் படுகாயமடைந்த மற்ற ரவுடிகளான கணபதி, கோபிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இது இப்ப மட்டும் நடக்கல, இதுக்கு முன்னாடி ஒரு தடவையும் நடந்தது. நாங்கள் அதற்கோசரம் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் பொருட்டு தனிப்படைகள் திருப்பாப்புலியூர் ஆய்வாளர் சந்திரன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. தேடும்போது சடனாக புதர்லேருந்து வந்த இந்த விஜய் முதல்ல காவலர் கோபியை வெட்டுறாரு. தென் ஆய்வாளர் சத்தம் போடுறாரு, டே வெட்டாதரா, ஒழுங்காக சரணடைந்து விடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அகெயின் கணபதியையும் அவர் அருவாளால் வெட்டுகிறார். அதனால் வேற வழியின்றி ஆய்வாளர் அவர்கள் தன்னை காத்துக்கொள்வதற்கும் காவலர்களை காப்பதற்காகவும் ஒரு ஃபயர் பண்ணியிருக்காரு. அது 3 ரவுண்டில் உடனடியாக அவங்க ஜீப்லேயே அவனை காப்பாற்றும் பொருட்டு ஜிஹெச் கொண்டு வந்திருக்காங்க. வரும் வழியில் இறந்து விடுகிறார்.